ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பயிற்சி 1.4ல் நாலாம் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்ங்கிற சார்பு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னா nலேருந்து nக்கு போகிற மாதிரி இருக்குது. என்ற சார்பு f of x = 2x - 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கணக்கு. இப்போ எஃப்ங்கிற சார்பு nலேருந்து nக்கு போகிற மாதிரி இருக்குது. இங்கே என்னன்னா இயல் எண்கள் எதுலேருந்து அமைக்கும்னா 1லேருந்து அமைக்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து f of x என்ன கொடுத்துருக்காங்க, 2x - 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஒன்றுக்கொன்றானது ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும், மேல் சார்பு இல்லைன்னு சொல்லி காட்டணும். ஒன்றுக்கொன்றான சார்பு நிரூபிக்கணும்னா f of x1 = f of x2 இப்படி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு x1 = x2ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கணும். இப்படி நம்ம எடுத்தோம்னா இப்படி சொல்லி நம்மளுக்கு கிடைக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இப்போ f of x இருக்கு, 2x - 1 இருக்கு. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல x1ம் இங்கே s2வையும் பிரதியிட்டு நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். f of x1 என்னன்னா 2x1 - 1 = f of x2 என்னது 2x2 - 1. இப்போ இங்கே 2x1 இருக்கட்டும் = 2x2 - 1 இங்கே இருக்குது, அப்படியே எழுதியாச்சு. இங்கே இருக்க -1 இங்கிட்டு போச்சுன்னா +1ன்னு சொல்லி மாறும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ 2x1 = 2x2. இப்போ x1 = பெருக்கலுக்கு இங்கிட்டு போச்சுன்னா வகுத்தல் மாறும், வகுத்தல் 2 2ம் கேன்சல் ஆகும். என்ன கிடைக்கிது, s1 = s2ன்னு சொல்லி கிடைக்கிது. நம்ம என்ன சொன்னோம், f of x1 = f of x2ன்னு எடுத்தோம்னா s1 = s2ன்னு கிடச்சிச்சுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. நம்ம இதை எடுத்து இதுன்னு சொல்லி நம்ம நிரூபிச்சாச்சு. அதனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு. இங்கே லாஸ்ட் எழுதிக்கணும், f n என்ற சார்பு f of x = 2x - 1 ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும் சொல்லி நம்ம எழுதிக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேல் சார்பு இல்லைன்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. இதை வந்து அம்புக்குறி படமாகவும் எழுதலாம். இங்கே எஃப்ங்கிற சார்பு nலேருந்து nக்கு போகிற மாதிரி இருக்குது, அதாவது இயல் எண்கள்லேருந்து இயல் எண்ணுக்கு போகிற மாதிரி இருக்குது. இயல் எண்கள் 1லேருந்து ஆரம்பிக்கும். அதனால f of x = என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் 2x - 1. எக்ஸுங்கிற வேல்யூ என்ன எடுக்கலாம்னா 1 2 3 போய்கிட்டே இருக்கும், அதை நம்ம எடுக்கலாம். ஏன்னா இயல் எண்கள்னால மதிப்பகம் இயல் எண்ணால் 1 2 3 4 சொல்லி எந்தனாலும் எடுக்கலாம். இப்போ f of 1 எடுக்கிறேன், 2 × 1 - 1 2 - 1 = 1 சொல்லி கிடைக்கும். அடுத்து f of 2 = 2 × 2 - 1 4 - 1 3 சொல்லி கிடைக்கும். அடுத்து f of 3 = 2 × 3 - 1 = 2 6 - 1 = 5 சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி f of 4 வந்து என்னன்னா 2 × 4 - 1 = 8 - 1 என்ன கிடைக்கும்னா 7ன்னு சொல்லி கிடைக்கும். இப்படி தான் எக்ஸுங்கிற இடத்துல 4 5 6 7ன்னு சொல்லி இயல் எண்கள் எல்லாத்தையுமே பிரதியிட்டோம்னா ஒரு வேல்யூ கிடைக்குது. இதை வந்து அம்புக்குறி படத்தில் எழுதிக்குவோம். மதிப்பகம் இது இயல் எண்கள், துணை மதிப்பகம் இயல் எண்களால் என்னன்னு போட்டிருக்கேன். 1 2 3 4 5 போய்கிட்டே இருக்கும். துணை மதிப்பகம் இயல் எண்களால் 1 2 3 4 5 6 7 8 போய்கிட்டே இருக்கும். 1 வந்து என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, f of 1க்கு 1ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. அதனால 1 1 2க்கு 3ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. அடுத்து 3க்கு 5ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. அடுத்து 4க்கு 7ன்னு சொல்லி கிடச்சிருக்கு.
அப்புறம் 5க்கு 9ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ மேல் சார்புனா துணை மதிப்பகத்தில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் முன்னிழலுறு இருக்கணும். 1க்கு முன்னிழலுறு என்னதுன்னா 1, 2க்கு இல்லை, 3க்கு 2 இருக்குது, 4க்கு இல்லை. இங்கே 2, 4, 6, 8, 10 அந்த எண்களுக்கெல்லாம் முன்னிழலுறு இல்லை. அதனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். லாஸ்ட் வந்து 2 பிலாங்ஸ் டு n, அதாவது துணை மதிப்பகத்தில் 2 இருக்குது, இதுக்கு முன்னிழலுறு மதிப்பகத்தில் இல்லை. எனவே இந்த சார்பானது மேல் சார்பு இல்லைன்னு சொல்லி நம்ம எழுதிடணும். நம்ம ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு.